அவருடைய வழியில நானும் இருந்திருக்கேன் கொஞ்ச நாள், எனக்கு அனுபவம் இருக்கு. நான் சொல்றேன், எனக்கு சொல்றதுக்கான அத்தாரிட்டி இருக்கு. என்னுடைய வாழ்நாள்ல, என்னுடைய இளமை காலத்துல, என்னுடைய தொடக்க நாட்கள்ல நான் சீமானோட பயணித்தவன் நானு. இல்ல அப்ப பர்சனல் அட்டாக் அது மாறிடக்கூடாது. எது பர்சனல் அட்டாக்? அவர் கூட இருந்தவன் அதனால சொல்றேன் அப்படின்றது ஒரு இது இல்ல சார். பர்சனல் அட்டாக் கருத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கருத்து இருந்தா தானே பதில் சொல்ல முடியும். அது கருத்தியலா முதல்ல நியாயம் வேணாமா? இல்ல தமிழ் தேசிய அரசியல் களத்துல அவர் செயல்படுறாரு. திராவிடமும் ஆரியமும் ஒண்ணுதான், அதை எதிர்த்து வேலை செய்யணும்னு அவங்க சொல்றாங்க. திராவிடமும் ஆரியமும் எப்படி ஒண்ணாகும்? சோறும் மலமும் ஒண்ணுதான் ஒருத்தர் சொன்னாங்க. எப்படி ஒத்துக்க முடியும்? எப்படி ரெண்டும் ஒண்ணாகும்? ஆரியமும் திராவிடம் எப்படி ஒண்ணாகும்? ஆரியம் என்பது ஆதிக்கம், திராவிடம் என்பது அந்த ஆதிக்கத்தின் எதிர்ப்பு. ரெண்டு எப்படி ஒண்ணாகும்? ஒடுக்குபவனோ ஒடுக்கப்படுகிறவனோ, யார் ஒடுக்குறானோ அவன் ரெண்டு பேரை எப்படி நீங்க சமப்படுத்துவியா? இது என்ன வகையான நியாயம்? அது உலகத்துல எங்கேயாவது எங்க அடிச்சவன் ஒருத்தர் இருக்கான், அடிபட்டவன் ஒருத்தர் இருக்கான், ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்றோமே. அப்படி தத்துவ ரீதியா நீங்க அவருக்கு பதில் சொல்லலாம், அதை எடுத்து பேசலாம். ஆனா அவர் ஷூட்டிங் போயிட்டு வந்தாரு பாருங்க, அங்க தெர்மாகோல் இருக்கு, இந்த விவாதங்கள் அவசியமா? அவர் படமே போலி, அவர் எடுக்கவே இல்லை, அப்புறம் எடுத்தாரு, அந்த படம் எடுக்கல, உண்மையான படம் என்கிட்ட யாரு சொல்றாரு? ஷூட்டிங் எடுத்தவன் தானே சொல்றேன். யாரு கேமரா வச்சாங்களோ அந்த கேமராமேன் சந்தோஷ்ங்கிறவர் தானே சொல்றாரு. ஷூட்டிங் எடுத்தவன் சொல்றதை ஏத்துக்க மாட்டீங்களா? அவரும் ஷூட்டிங் தானே போயிருக்காரு. அப்ப சந்தோஷ் அவர் புலிகள் கூட என்ன உறவுல இருந்திருப்பாரு. அந்த போட்டோவை காட்டி அவர் ஏதாவது ஈழத்தமிழர்கிட்ட நிதி வசூல் பண்ணி ஈசிஆர்ல வீடு வாங்கி கோடீஸ்வரனை வாழ்ந்துட்டு இருக்காரா சந்தோஷ்ங்கிறவரு? நீ என்ன அதை வைத்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, தனிப்பட்ட முறையில உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்ல. உண்மையான தமிழ் தேசியம் பேசியவர்கள் பெருஞ்சித்தனார்ல இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. பாரதிதாசனை விடவா நீங்க தமிழ் தேசியத்துக்கான ஒரு அடையாளத்தை நீங்க சொல்ல முடியும்? எல்லாரையும் நீங்க புறக்கணிச்சுட்டு நான் தாங்கிறீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க யாரு முதல்ல? அத மக்கள் முடிவு பண்றேன் சார். யாரு மக்கள் முடிவு பண்ண போறாங்க? தேர்தல் வருது, முடிவு பண்றாங்க. இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தல் மக்கள் முடிவு பண்ணதுனால தானங்க அவரால் இன்னும் வார்டு மெம்பர்ல ஜெயிக்க முடியாம இருக்கிறாரு. அந்த கட்சி தொடர்ந்து விளங்காம எல்லாரும் தோத்துக்கிட்டே இருக்கிறான். கும்பலா 3000 பேர் திமுக போய் சேர்றான். கும்பலா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண்ணோடு மண்ணானாலும் பரவாயில்ல, சண்டை போட்டு தோத்து போறேன்னு சொல்றாரு. எனக்கு யாரும் ஓட்டு போடாத, எனக்கு வாக்கு செலுத்தாத, வாய்க்கரிசியாவது போடுன்னு தானே சொல்றாரு. அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே பேசுறாரு. அது எதுக்குனால சொல்றாரு? தேர்தல் அரசியல்ல வெல்ல முடியாது. அதனால அவர் என்ன பண்றாரு? நான் ஓட்டுக்காக பிறந்தவன் கிடையாது, இந்த நாட்டுக்கு டயலாக் எல்லாமே இந்த நாட்டுக்காக பிறந்தவன். நீ உண்மையை சொன்னா நீ நோட்டுக்காக பிறந்தவன். நோட்டை நீ சேர்த்து வைக்கிறதுக்காக பிறந்தவன். நீ ஓட்டுக்காகவும் பிறக்கல, நாட்டுக்காகவும் பிறக்கல, நீ நோட்டுக்காக பிறந்தவன். காந்தி படம் போட்ட நோட்டை உனக்கு வேணும், அதுக்கு நீ கட்சி நடத்துறங்கிற பேர்ல நீ உன்னோட வாழ்க்கை முறை என்ன? அவர் என்ன சாதிச்சிருக்கிறாரு? அதை சொல்லுங்க எனக்கு. அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனை